இன்னைக்கான டாபிக் அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ரொம்ப அழகா ஒவ்வொரு தர்காவை பத்தி சொல்லுவீங்க, இல்ல ஏதாவது மலைக்கோவில பத்தி சொல்லுவீங்க. அந்த வகையில இந்த அமாவாசைக்கு என்ன விஷயத்த மக்களுக்கு சொல்ல போறீங்க? ஜியாரத் பண்ணணும். ஜியாரத்னா வேண்டணும். உங்களுடைய கோரிக்கைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 12லேருந்து 1, 2க்குள்ள தான் உங்களோட கோரிக்கைய நீங்க வைக்கணும். பிரச்சனை இருந்தாலும் சரி. அதே மாரி நீங்க ஆத்மால பாதிக்கப்படல, ஏவலால, செய்வினையால பாதிக்கப்படல, உடல்நிலையா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு மெடிக்கல் ரீதியா பிரச்சனை இருக்கு. அது ஆறவே மாட்டேங்குது. அந்த எனக்கு நீங்க 11 மணிக்கு கூட போங்க. ஆனா 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள இந்த முழிச்சிட்டு இருங்க. இத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க மக்களு. 12லேருந்து 2 மணி வரையும் தங்குங்க. மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ரொம்ப அழகா ஒவ்வொரு தர்காவை பத்தி சொல்லுவீங்க, இல்ல ஏதாவது மலைக்கோவில பத்தி சொல்லுவீங்க. அந்த வகையில இந்த அமாவாசைக்கு என்ன விஷயத்த மக்களுக்கு சொல்ல போறீங்க? நெறைய தர்கா பத்தி சொல்லியிருக்கேம்மா. தர்கானாலே ஒரு சிறப்பு தாம்மா. பள்ளிவாசல் ஒரு சிறப்பு, கோவில் ஒரு சிறப்பு அப்படின்னா, சில பேருக்கு தர்காவும் சிறப்பு தான். அதை சில பேருக்கு நம்புகிறாங்க, சில பேர் நம்புறதில்ல. அதை நம்பாதவங்கள பற்றி நம்ம பேசி எந்த யூஸும் கிடையாது. நம்புகிறவங்கள பற்றி மட்டும் பேசுகிறேன். தர்கான்றது பார்த்திங்கன்னா, சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அவரு தான் அங்கே தான் இறைவன் இருக்கார் அப்படின்னு. தர்கான்றவங்க வலியுள்ளனா இறைவனை நாடி இறைவனுக்காக எல்லாருக்கும் நல்லது பண்ணி, நல்லது செஞ்சு, எல்லாமே வாழ்க்கைகள் நல்லது விஷயம் பண்ணி, நல்லதாக ஆகி, அதுக்கு பரதானா சரிதானா இறந்து மறைஞ்சவங்க. அதுதான் வந்து தர்காவில் இருக்கிற இடம். ஸோ இறந்து மறைஞ்சிருப்பாங்க, அவங்கள அங்கே அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த வந்து சில பேர் வழிபடுவாங்க. அந்த வழிபடுறதுல பார்த்தீங்கன்னா, சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு அவர்கிட்ட கேட்டு டேரெக்டாக அவர்கிட்ட கேட்டு அல்லாஹ் கிட்ட உதவுங்கன்னு தான் சொல்லிட்டு தான் நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம், சலாம் சொல்லுவோம், யாசின் ஓதுவோம், குரான் ஓதுவோம், அவருக்காக துவா செய்வோம். இது நம்ம ஓதுறது. இப்போ படிக்க தெரியாதவங்க, ஓத தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அல்லாஹ் இது வாங்கி கொடுங்க, அது எனக்கு இது செய்யுங்க, அது செய்யுங்கன்னு அவங்ககிட்ட போய் கோரிக்கை வைப்பாங்க. எனக்கு அல்லாஹ் கிட்ட இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க. சில பேர் டேரெக்டாக தொழுகையில் வைப்பாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி ஜியாரத் பண்ணி கேட்பாங்க. ஸோ அது ஒருத்தவங்க நம்பிக்கை பொறுத்துமா, அதை நம்ம பேச விரும்பல. இந்த இந்த மாதம் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய தர்கா வந்து பார்த்திங்கன்னா, கோவளத்தில் இருக்குது தமீம் ஷா பாபா தர்காவில் தான் சொல்ல போகிறோம். கோவளத்தில் இருக்குது. அவர் பேர் வந்து தமீம். ஃபுல் நேம் நிறைய பேருக்கு தெரியாது. தமீம் தம்சாரி பாபானா தெரியும். கோவளத்தில் இருக்குது. அங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபாலோவர்ஸும் சரி, வந்து கால் பண்ணி கேட்டவங்களும் சரி, இல்லை என்கிட்ட வந்தவங்களும் இந்த செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோயில், கூடாஞ்சேரி, தாம்பரம், பல்லாவரம், கிண்டி, இங்கே இருக்கவங்களாம் கேட்குறது வந்து, நான் தர்காவுக்கு போகணும், இந்த நியர்பை நல்லா பவர்ஃபுல்லான தர்கா இது இருக்குது, நான் எங்கே போய் தங்கினா நல்லாயிருக்கும், எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, என்னால் உங்களை வந்து பார்க்க முடியல, உங்கள்கிட்ட வந்து அணுக முடியல, நீங்களும் பிஸியாக இருக்கீங்க, இல்லை என்னால் வந்து உங்களை பார்க்க முடியல, உடல்நிலை சரியில்லை, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, நான் இந்த அமாவாசை இரவு தங்கணும், அந்த மாதிரி இரவு தங்குறதுல இந்த தர்காவுக்கு போனால் எந்த தர்கா போனால் சிறதாக இருக்கும்னா, அப்படி கேட்குறவங்களுக்கு இந்த விஷயம் தான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த கடந்த காலம் ஒரு 2 மாதமாகவே அந்த சைடில் எனக்கு கால்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படி உங்களுக்கு தங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கோவளத்தில் இருக்கிற தமீம் பாபா சரி பாபா தர்காவில் போய் இந்த இரவு அமாவாசை தங்கணும். ஆனால் போய் சாப்பிட்டுட்டு டைட்டாக சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக போகிறது கிடையாது. போயிட்டு ஜியாரத் பண்ணணும். ஜியாரத்னா வேண்டணும். உங்களுடைய கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா, அந்த 12லேருந்து 1, 2க்குள்ள தான் உங்களோட கோரிக்கையை நீங்கள் வைக்கணும். ஸோ தர்காவுக்கு போய் செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமுக்கு போய்ட்டு இடம் பிடிச்சி சாப்பிட்டு தூங்குறதுக்காக நம்ம போகல. நம்மளோட குறைகளை சொல்கிறதுக்காகவும், நம்மளோட பிரச்சனைகளை சொல்கிறதுக்காகவும், நம்மளோட உள்ளே இருக்கிற வலிகளை சொல்கிறதுக்காகவும், நம்ம அந்த என்ன சொல்கிறது, வலியை வந்து காட்ட முடியாது, ஆனால் உணர முடியும். அந்த மாதிரி ஒருத்தவங்க வயிறு வலியிலும், உடல்நிலையிலும், ஆத்மாவாலையும், ஏவலாலையும், செய்வினையிலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் போய்ட்டு அந்த இடத்துல போய்ட்டு உட்காரணும், வழிபடணும், அங்கே ஓத ஆரம்பிப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க, அதில் நிற்கணும், அதில் கலந்துக்கணும். சாப்பிட்டு தூங்குறதுக்காக போகல. ஸோ கம்பல்சரி உங்களால் உடல்நிலை சரியில்லாதவங்க, படுத்து படிக்காத இருக்கவங்க, ஸோ நைட்டு போய் நம்ம தங்குறது மெயினான வந்து நம்மளோட குறைகளையும் நம்மளோட வலிகளையும் சொல்கிறதுக்காக மட்டும்தான் போகிறோம். சாப்பிட்டு தூங்குறதுக்காக போல். தயவு செஞ்சு உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் சரி, உங்கள் மனநிலை பிரச்சனையும் சரி, உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் ஆத்மாவில் பாதிக்கப்படல, ஏவலால், செய்வினையால் பாதிக்கப்படல, உடல்நிலையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு மெடிக்கல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, அது ஆறவே மாட்டேங்குது பை, அது சீக்கிரத்தில் காயவே மாட்டேங்குது பை, ஆறுது வருது, இல்லை உடல்நிலை படுத்த படிக்கவே இருக்கீங்கன்னா கூட அந்த மாதிரி நபரும் போகலாம். ஸோ ஏவலால் பாதிக்கப்பட்டவங்க, செய்வினால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க தான் பண்ணுற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நார்மலாக நம்ம உடம்புல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அது ஆற மாட்டேங்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சீக்கிரம் போக மாட்டேங்குது, படுத்து படிக்க இருக்காங்க, ஓரளவுக்கு கார் வச்சு அவங்க கூப்பிட்டு போக முடியும்னா தாராளமாக கூப்பிட்டு போங்க. அதுக்கு தகுந்த இடம், ஒரே இடம் பார்த்திங்கன்னா
கோவளத்தில் இருக்க தமிழ் சாரி பாபா தர்கா தான். ஏன்னா அது வந்து கடல் ஓரத்தில் இருக்கிறதால ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அங்கே போய் இரவு தங்குங்க. தயவு செஞ்சு அந்த எனக்கு நீங்கள் 11 மணிக்கு கூட போங்க, ஆனால் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே இந்த முடிச்சுட்டு இருங்க. இதை மட்டும் ஃபிக்ஸாக பண்ணுங்கள் மக்கள். 12லேருந்து 2 மணி வரையும் தங்குங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் எந்திரிச்சு வந்துடுங்க, பிரச்சனையே இல்லை. எனக்கு நீங்கள் விடியிற வரையும் தங்கணும் அவசியம் கிடையாது. அந்த 12 to 2 உங்களோட கோரிக்கையை, உங்களோட உடல்நிலை பிரச்சனையோ மனநிலை பிரச்சனையோ எந்த தர்காவுக்கு போனால் இந்த டைம் தான் நீங்கள் வேண்டணும். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தாம்பர சர்க்கிளில் யாராலும் சரி போகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மாலிக்பேட்டை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தர்காவுக்கு போங்க. நானே இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் அந்த அமாவாசைக்கு தர்கா வந்தால் வருவேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாவோட நாட்டம் எங்கே எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. இன்ஷா அல்லாஹ். நான் சொன்னது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய். இந்த அமாவாசைக்கு எந்த தர்காக்கு போகலாம், அங்கே போய் ப்ராப்பராக என்ன டைம் மெயின்டைன் பண்ணணும், என்ன வேண்டுதல் வைக்கணும், யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.